இந்த காலதானம் கொடுத்து அந்த புண்ணியம் இருக்கும் போது அவர் எங்கே சரி பிறந்து இருப்பார் தானே. இருக்கும் போது இந்த புண்ணியம் மூலம் அவருடைய அந்த காலத்துக்கு காலம் வரும் அர்த்தங்கள் நிறைவேறும். அர்த்தங்கள் நிறைவேறும் வந்து காலத்துக்கு காலம் தனக்கு இருக்கும் வேலைகள் இருக்கிறது தானே. அந்த வேலைகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிறது, அவை நடக்கும். உதாரணமாக கூறினால் கல்வி கற்கும் போது பிரச்சனைகள் இல்லாமல் அது நன்றாக செய்து கொள்ளலாம், அந்த அர்த்தம் நிறைவேறுகிறது. அதே போல ஒரு ஜொப்பை தேடும் போது போராட்டங்களே செய்து அந்த சந்திகளில் இருக்க தேவையில்லை, அவருக்கு தேவையான நேரத்தில் அந்த ஜொப் கிடைக்கிறது தாமதம் இல்லாமல். இந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இது நல்லதானே. அதே வர்க்கத்தில் சுமநாயனம் வர்க்கத்தில் இருக்கும் சூத்திர போதனைகள் தானவே காலதான என்று ஒரு சூத்திர போதனை இருக்கிறது. அங்கே புத்த பகவான் மொழிகிறான் இவ்வாறு: பஞ்சிமானி பிக்குவே காலதானானி. அதில் அர்த்தம் என்ன? 5 காலதானங்கள் இருக்கிறது. காலத்தை கருதி கொடுக்கும், தகுதியான காலத்துக்கு கொடுக்கும் தானங்கள். கதமானி பஞ்ச, அந்த 5 என்ன? புத்தகன் மொழிகிறார்: ஆகந்து கசதானம் தேதி. விருந்தினருக்கு தானம் கொடுக்கும் போது அது ஒரு காலதானம். கமிகச தானம் தேதி. கமிகச தானம் தேதி வந்து பயணிகளுக்கு தானம் கொடுத்தல். கிரானச தானம் தேதி, நோயாளிகளுக்கு தானம் கொடுத்தல், காலதானம். துப்பிக்கி தானம் தேதி, சாப்பாடு பற்றாக்குறை இருக்கும் காலத்தில் அல்லது சாப்பாடு இல்லாத காலங்களில் தானம் கொடுத்தல். யானி நவ சஸ்ஸானி நவ பலானி தானி பட்டவன் சீலவந்தேசு பதிட்டாபேதி. அந்த பயிர்களை வளர்த்து விட்டு ஏதாவது கல்டிவேஷன் செய்து விட்டு அங்கிருந்து பெற்று எடுக்கும் விளைச்சல் இருக்குதானே, அந்த விளைச்சலில் முதல் பங்கு அது வேறுபடுத்தி கொண்டு ஒதுக்கி கொண்டு அது சீலமுள்ளவர்களுக்கு தானமாக கொடுத்தல். யானி நவ சஸ்ஸானி நவ பலானி தானி பட்டமான் சீலவந்தேசு பதிட்டாபேதி. இந்த முதல் விளைச்சலின் முதல் பங்கு சீலமுள்ளவர்களுக்கு தான் கொடுக்கிறார், அது காலதானம். இமானி கோபிக்கு பாஞ்ச காலதானானி. இவைதான் 5 வகையான காலதானங்கள். இவைகளில் பெருபேறுகள் மிகவும் பலானது. புண்ணியம் மூலம் கிடைக்கும் விஷயங்கள் இருக்குதானே, இவை மிகவும் அழகானது. அது வந்து இன்னும் ஒரு சூத்திர போதனையில் நான் காண்டிருக்கிறேன். காலதானங்கள் கொடுக்கும் போது கிடைக்கும் விஷயங்களை பற்றி. இந்த காலதானம் கொடுத்து அந்த புண்ணியம் இருக்கும் போது அவர் எங்கே சரி பிறந்து இருப்பார் தானே. இருக்கும் போது இந்த புண்ணியம் மூலம் அவருடைய அந்த காலத்துக்கு காலம் வரும் அர்த்தங்கள் நிறைவேறும். அர்த்தங்கள் நிறைவேறும் வந்து காலத்துக்கு காலம் தனக்கு இருக்கும் வேலைகள் இருக்கிறது தானே, அந்த வேலைகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிறது, அவை நடக்கும். உதாரணமாக கூறினால் கல்வி கற்கும் போது பிரச்சனைகள் இல்லாமல் அது நன்றாக செய்து கொள்ளலாம், அந்த அர்த்தம் நிறைவேறுகிறது. அதே போல ஒரு ஜொப்பை தேடும் போது போராட்டங்களே செய்து அந்த சந்திகளில் இருக்க தேவையில்லை, அவருக்கு தேவையான நேரத்தில் அந்த ஜொப் கிடைக்கிறது தாமதம் இல்லாமல். இந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இது நல்லதானே. அதுதான் இதுதான் பழக்கப்படுத்த வேண்டிய தர்மம். அதே போல ஏதாவது வியாபாரத்தினை தொடங்க வேண்டும் என்றால், ஏதாவது விஷயம் தனக்கு வேண்டும், திருமணங்கள் இருக்குதானே. ஒரு நாள் சொன்னீங்க தானே திருமணம் இல்லை, அப்படியான விஷயங்கள் அர்த்தங்கள் நிறைவேறுகிறது. ஆகத்துக்கு தான அதில்
இப்படியான பெருப்பேறுகள் கிடைக்க, இந்த 5 விஷயங்களில் இப்படியான பெருப்பேறுகள் கிடைக்க காரணம் என்ன? ஆகத்துக்குதான் விருந்தினர் யார் சரி தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது அல்லது தன்னுடைய ஊருக்கு வரும்போது அவர் தானம் அவருக்கு தேவையான நேரம், அவருக்கு தண்ணி வேண்டும் அல்லது சிற்றுண்டி வேண்டும், தேதண்ணி அல்லது டீ வேண்டும், மில்க் டீ அல்லது சாப்பாடு வேண்டும். என்ன காரணம்? அவர் நீண்ட பாதையின் ஊடாக களைப்பு பட்டு தான் வருவார், சில நேரம் சாப்பாடு இல்லாமல். அந்த நேரத்தில் ஞானமுள்ளவர், அன்புள்ளவர் சிந்திக்கிறார், பாவம் இவர் நீண்ட நேரம் இந்த பயணத்தில் தான் இருந்தார், அதனால் இவருக்கு உபசரிக்க வேண்டும். அன்பு மூலம் தான் இந்த தானங்கள் அனைத்தும் செய்கிறார். அவ்வாறு அன்பு மூலம் சிந்தித்து அவருக்கு தேவையான வசதிகளை பெற்று தருகிறார், தேவையான தானங்களை தருகிறார். அது காலத்துக்கு அந்த தகுதியான காலத்தில் கொடுக்கும் விஷயம், அவருக்கு தேவையான நேரத்தில். அதுதான் எங்களுக்கும் தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்கள் நிறைவேறுவதற்கு காரணம். பாருங்க, இவை இந்த கர்ம விளைவுகளை பற்றி அறிவு இல்லாத யாருக்கும் எவருக்கும் இது சொல்ல முடியாது. இப்படியான போதனைகள் வேறு எங்கேயும் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த கர்ம வினைகளை பற்றி, கர்ம பலன்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஞானம், அது புத்த பகவானுக்கு தான் இருக்கிறது. அதன் மூலம் தான் புத்த பகவான் இந்த தர்மம் மொழிந்திருக்கிறார். அதனால்தான் இந்த தர்மம் இந்த சிங்கள உரிமை மட்டும் அல்ல. சிலர் சிந்திக்கிறாங்க இந்த இலங்கையில் சிங்கள உரிமை அல்ல, இது உலக உரிமை. அதே விட இது சொல்லலாம் இந்த பிரபஞ்ச உரிமை. பிரபஞ்சத்தில் இருக்கும் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் பயன்பாட்டுக்கு இந்த தர்மம் ஒரு புதையல் போல. இந்த புதையல் இந்த காலத்தில் இந்தியாவில் மனிதர்களும் புத்த காலத்தில் போல அல்ல. இந்த காலத்தில் நாங்க இந்த சமயத்தில் அப்படிதான் சிந்திக்கிறாங்க. அப்போது தன்னுடைய விஷயத்தை காப்பாற்ற வேண்டும், ஏனையவர்களுடைய விஷயங்களை மறக்க வேண்டும். இப்படியான இடத்துக்கு தள்ளி இருக்கிறது இப்போது. அது அப்படி இல்லை. அந்த காலத்தில் மனிதர்கள் சிந்தித்தாரோ, நிகண்டநாத புத்தர் இவ்வாறு கூறுகிறார், அதே போல புத்த பகவான் இவ்வாறு கூறினார், அதே போல மக்காரி கோசால இவ்வாறு கூறுவார், சஞ்சய் வெள்ளாட்டி புத்தி இவ்வாறு. அவ்வாறு தான் மனிதர்கள் அந்த காலத்தில் இந்த மத கருத்துக்களை சொல்லுபவர்களை பற்றி பார்த்தார்கள். அப்போது அவர்கள் அந்த சொல்லிக் கொடுக்கும் தர்மத்தினை நன்றாக ஒப்பிட்டு பார்த்து தன்னுடைய அறிவால் ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்ளலாம். அப்படியான விஷயங்கள் அப்படியே ஜம்புதீபத்தில் இருக்கும் போது புத்த பகவானுடைய தர்மம் மேலே வர காரணம் இதுதான். அவர்கள் ஒருவருக்கும் விவரித்து மொழிய முடியாது எங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் புத்த பகவான் தன்னுடைய ஞானங்கள் மூலம் கண்டு அறிந்து கொண்டு மொழிந்திருக்கிறார். அப்படியான ஒரு போதனை தான் இதுவும். இப்படியான போதனைகளும் வேறு எங்கேயும் இல்லை இப்படியான விவரங்கள். அதே போல கமிகசதானம் தேதி, பயணம் போகின்றவருக்கு அவர் பயணத்தின் போது சில நேரம் அவருக்கு சாப்பாடு தேவை அல்லது தண்ணி தேவை, பணம், அப்படியான தேவையான உபகரணங்கள் இருக்கிறது, விஷயங்கள் இருக்கிறது. அவை தானமாக கொடுக்கலாம். அது தேவையான நேரத்தில் கொடுக்கும் தானம் காலதானம். தேவையான நேரத்தில் கொடுத்ததால் தனக்கும் தேவையான நேரத்தில் புண்ணியம் மூலம் தேவையான விஷயங்கள் நிறைவேறுகிறது, கிடைக்கிறது. அதே போலதான் கிரானசதானம் தேதி, நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றவர் அவருக்கு தேவையான நேரம் சாப்பாடு, தேவையான சாப்பாடு வகைகள் இருக்கு, தேவையான மருந்து இருக்கிறது, அந்த மருந்துக்கு அமைய சாப்பாடுகள் இருக்கிறது. தமிழில் இது பத்தியம் என்று சொல்றாங்க தானே, பத்தியம் இருக்க வேணும், பத்தியம் சாப்பாடு.
அதனால் இப்படியான நோயாளிகளுக்கு எப்படி கொடுத்தாலும் அது காலதானம் தான். நோய் வாய்ப்பட்டிருக்கும் போது தேவையான நேரத்தில் கொடுத்தால் தேவையான நேரத்தில் தனக்கும் தன்னுடைய விஷயங்கள் நிறைவேறுகிறது. அதே போலதான் தூபிக்கு வறண்ட காலம் சொல்ல முடியாது, முழுமையடையாது அப்படி சொன்னால். அதே போல கோடை காலம் என்று சொன்னாலும் முழுமையடையாது. சாப்பாடு இல்லாத அல்லது பற்றாக்குறை இருக்கும் காலம். சில நேரம் நன்றாக மழை பெய்யும் போதும் சாப்பாடு இல்லாமல் போகலாம். யானி நவ சஸ்ஸானி நவ பலானி தானி பட்டமன் சீலவந்தேசு பதிட்டாபேதி. புது பயிர்கள் வளர்த்து விட்டு அதிலிருந்து கிடைக்கும் புது விளைச்சல். சீலவந்தேசு தான், அது சீலமுள்ளவர்களுக்கு தான் தானமாக அளிக்கிறார். அது காலதானம். நாங்கள் சிறிய வயது காலத்தில் நான் என்னுடைய ஒரு அனுபவம் சொல்றேன். சிறிய வயது காலத்தில் இப்படி சிறியவர்கள் எங்களுடைய அம்மா அப்பமார்கள் எங்களுடைய தோட்டத்தில் தென்னை இருக்குதான், தென்னை வளர்த்து இருந்தார்கள். நாங்கள் சிறிய வயது காலத்தில் சில தென்னைகள் உயரத்துக்கு வளர்ந்து இருந்தது. ஆனால் சில தென்னைகள் நாங்கள் சிறிய வயது காலத்தில் தான் பழுத்து தொடங்கியது. பழுக்கு தானே, பழுக்கு தொடங்கியது, பழம் தர தொடங்கியது. அப்போது எங்களது சிறிய பிள்ளைகளாக இருக்கும் போது ஆசையாக இருக்கிறது அந்த இளநீர் குடிக்க. அப்போது இப்படி காய் போட்டு அதை உடைத்து கொண்டு வந்து குடிக்க போகும்போது அம்மாவுக்கும் சொல்லி, அம்மா இப்படி இருந்தது, நான் குடிக்கிறேன். அப்போது அம்மா சொல்றாரு, எங்களுடைய அம்மா ஆஹா சொல்லிதான் முதலில் புறமே மறுக்கிறார். ஆஹா மகனே, அது முதல் பங்கு புத்த பகவானுக்கு புத்த பூஜை பண்ணுங்க. பாருங்க, இந்த சிங்கள கலாச்சாரத்தில் இந்த காலதானம் பழக்கப்படுத்திய முறை அப்படித்தான். வயலில் இருந்து நெட் விளைச்சலாம் பெறும் போதும் அப்படித்தான். முதல் பங்கு ஒதுக்கி வைக்கிறார்கள். அந்த முதல் பங்கு எடுத்து வந்து அம்மா அவருடைய கடமை தான் அது. அவர் தான் கீரை பாயாச தயாரிக்கிறார். கீரை பாயாசம் வந்து பால் சோறு. அது விதவிதமான கீரை பாயாசங்கள் இருக்கு. சாதாரண எளிய முறையில் அதாவது இலகுவான முறையில் பார்த்தால் பால் சோறுன்னு சொல்லலாம். அதை தயாரித்து விட்டு ஆலயத்து டெம்பிள் இருக்குதானே, ஆசிரமம் கிராமத்தில், அந்த டெம்பிளுக்கு எடுத்து சென்று விட்டு போதி மரத்துக்கு பூஜை செய்கிறார். அதே போல சங்கத்தினருக்கு ஒளிந்த ஒரு விஷயம் இருக்கிறது. ஒளிந்த விஷயம் என்ன? ஒரு முறையில் அவர் தன்னுடைய புத்த பகவானின் மீது இருக்கும் அன்பு, சத்தா, அது நேசிப்பு பழக்கப்படுத்துவார். புத்த பகவானுக்கு செய் நன்றி செலுத்துவார் ஒரு பக்கத்தில். அடுத்த பக்கத்தில் ஒரு காலதானம் தான் கொடுக்கிறார். அதனால் இந்த காலதானங்களை பற்றி இதுவே கைவிட வேண்டாம். ஒருபோதும் வாழும் போது இந்த தர்மம் அறிந்திருந்தால் இப்படியா நிறைய புண்ணியங்கள் சேர்த்து கொள்ளலாம். நாங்கள் சில நேரம் எங்களுடைய ஏலெவல், இலங்கையில் இருக்கும் இந்த கல்வி இருப்பதோ ஓலெவல் ஏலெவல் என்று. ஓலெவல் வந்து ஆர்டினரி லெவல், ஏலெவல் வந்து அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸ் லெவல் எழுதுவதோ எங்களுடைய வயது அப்போது 19, 18 அப்படியான வயதில். அப்போது அந்த காலத்தில் ஏலெவல் செய்யும் நண்பர்களுடைய வீடுகளுக்கு போகும்போது சில நேரம் வரும்போது அவர்கள் பணம் கொடுத்து தான் அனுப்புவார்கள். இதையும் எடுத்து போங்க நண்பா சொல்லி சில நேரம் அவர்களுடைய அம்மாமார்கள் சாப்பாடு சமைத்து ஒரு முட்டை கட்டி கொடுக்கிறார். அப்படியான விஷயங்கள் நீண்ட பயணங்கள் போகும்போது அப்படியான விஷயங்கள் இருக்கிறது. அதேபோல விருந்தினர்களாக போகும்போது யாரும், அது தமிழ் சமுதாயத்திலும் எங்கேயும் முழுவதும் இருக்குதான், விருந்தினர்களாக வரும்போது உபசரித்தல் எங்கே போனாலும் மனிதர்களுடைய மனித குணம் அது. ஆனா இந்த கமிக தானம் வந்து அது கொஞ்சம் குறையும். பயணங்கள் போகின்றவர்களுக்கு கொடுக்கும் தானம். அதே போலதான் இந்த நோயாளிகளுக்கும் தானம் கொடுத்தல்.
அவையும் சிந்திக்க வேணும். எங்களுடைய ஒரு வைத்தியர், ஒரு நண்பர் போல இருக்கும் ஒருவர் ஒரு முறை சொன்ன ஒரு விஷயம், அவர் மிகவும் இளைஞர். அவருடைய பட்டம் எடுத்து வேலைக்கு வந்து ஒரு பகுதியில் எங்களுடைய ஆசிரமத்துக்கு வந்தார். வரும்போது அவர் சில நேரம் அவருடைய அனுபவங்கள் எங்களோட பயணங்கள் போகும்போது சொல்றார். ஒரு முறை அவர் சொன்னார், தூர பிரதேசம் ஒன்றிலிருந்து ஆஸ்பத்திரிகைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தங்கியிருந்த ஒருவர் இருக்கிறார். அவரை பார்க்க ஒரு தாயும் பிள்ளைகளும் வந்திருக்கிறார். வரும்போது இவர் மிகவும் இளைஞ பருவத்தில் இருந்த ஒரு டாக்டர். ஆனால் அவருடைய சம்சார பலத்துக்கு சரி, அன்பு மூலம் சரி, அவர் அந்த சூழ்நிலை பார்த்து அவர் சிந்தித்து இருக்கிறார். சில நேரம் இவருக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் சொல்லி கேட்ட விஷயம்தான், காலைக்கு சாப்பிட்டீங்களா? அப்போது அம்மா மௌனமாக இருந்திருக்கிறார். அம்மாவார்கள் அப்படித்தானே பிள்ளைகளிடம் கேட்டிருக்கிறார். பிள்ளைகள் இல்லை இல்லை சொல்லி இருக்கிறார். அதில் அர்த்தம் என்ன? பிள்ளைகள் இல்லை என்றால் அம்மா எப்படியும் இல்லைதான். பிறகு அவர் 1000 ரூபாய் எடுத்து கொடுத்து இருக்கிறார். அந்த காலத்தில், இந்த காலத்தில் போல அல்ல, இது போல 4 மடங்கு போல 1000 இலங்கை ரூபாய் பெருமதி. அதை விட 4 மடங்கு அதிகம், 10 மடங்கு அப்படி இருக்கலாம். பாருங்க, அந்த நேரத்துக்கு அவர் சில நேரம் நோயாளி வேறு ஒருவர், ஆனால் நோயாளி பார்க்க வந்தவருக்கு கூட அவர் உபசரித்த முறை அப்படியான விஷயங்கள் நீங்களும் கேட்டு இருக்கலாம். சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அப்படியான மனித குணம் இருக்கின்றவர்கள். அவைதான் மனித குணங்கள், அவைதான் வளர்த்து கொள்ளுவர். இந்த அனுராதபுரத்திலேயே வடபகுதிக்கு, வடகிழக்கு பகுதிக்கு போகும்போது இருக்கும் ஒரு நகரம் தான் கெபிதிகொல்ல. அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது ஆசிரமத்தில் ஒரு குன்று இருந்தது. குன்று மேலே பண்டைய காலத்தில் இருந்த ஒரு தூவி உடைந்து விழுந்திருந்தது. அந்த கிராமத்தவர்கள் பொது விளைச்சல் எடுத்த பிறகு கிராமத்தவர்கள் அனைவரும் ஒழுங்கப்படுத்தி கொண்டு பால் சோறு சமைத்து கொண்டு ஒரு பாதை இருக்கிறது, ரஜ வீதி என்று சொல்லுவோம். அந்த பண்டைய காலத்தில் இருந்து ஒரு வீதியாக இருக்கலாம், பண்டைய காலத்தில் ஒரு பழக்கம் இது. அந்த ரஜ வீதியினூட ஆசிரமத்துக்கு வருவார். ஆசிரமத்தில் இப்ப இருக்கும் வீதி வேறு ஒரு வீதி வந்து, அதே போல பாலும் எடுத்து வந்து பால் முதலில் தெளித்து அந்த தோவிக்கு பிறகு பால் சோறு பூஜை செய்து ஒரு விழாவாகத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அதாவது புது விளைச்சல் தானம் கொடுத்தல், கால தானம். அதே போல தனக்கு லாபம் கிடைத்துடன் தன்னுடைய சாஸ்தா, தன்னுடைய குருவானவர் மனதிற்கு வரும், நினைவுக்கு வரும் முறை, அதுதான் முறை, அதுதான் மனித குணங்கள்.